ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பிரேக்கிங் நியூஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா இன்று நகைக்கடனில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன மாற்றம் என்றது தான் முழுமையான தகவலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நகைக்கடன் வாங்குவவர்களுக்கு அனைத்து வங்கிகளுக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு புதிய ரூல் மாற்றிருக்காங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்திருக்கு. அது என்ன ரூல் என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நீங்கள் வாங்குற நகைக்கடனுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னாக்கா இஎம்ஐ ஆப்ஷன் என்றது என்னென்னா மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட், அதாவது ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட்டும் வட்டியும் சேர்த்து ஒரு இஎம்ஐ மாதிரி கொடுத்துருவாங்க. நீங்கள் கட்டிகிட்டே வந்தீங்கன்னாக்கா அது எத்தனை நாள் எவ்வளோ நாள் கட்டணுமோ கட்டி முடிச்சிங்கன்னா உங்கள் நகையை மீட்டுக்கொள்ள முடியும். இப்போ ஒரு மாதத்துக்கு நான் ஒரு 10,000 லோன் வாங்கியிருக்கேன்னா மாதம் 1000 கட்டுங்க சார் சொல்கிறாங்க. 11 மாதத்தில் உங்கள் நகை கடன் மீட்டுக்கொள்ள முடியும் சொல்லி போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன பேஸ் பண்ண 5 மாதத்தில் முடிக்கணுமோ அதை பேஸ் பண்ணி இஎம்ஐ ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இது ஒரு முக்கியமான அப்டேட்டாக இருக்குது. மற்ற அப்டேட்டுகள் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா புதிய ரூல் பிரகாரம் நகைக்கடன் வாங்குவவர்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 2.5 லட்சத்து வரை கொடுப்பாங்க. நகை 85% வரைக்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க. லோன் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் நகை வைக்கிறீங்கன்னா 2.5 லட்சத்துக்குள்ளே இருக்குன்னா 85% வரைக்கும் கொடுப்பாங்க. அதுவே 2.5 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் உள்ளவர்களுக்கு 80% வரைக்கும் கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுபோல் 5 லட்சத்திற்கு மேல் நீங்கள் நகைக்கடன் வாங்க போகிறீங்கனாக்கா, அதாவது நீங்கள் வச்சிருக்க நகையில் 75% மேல் வாங்குறீங்கனாக்கா உங்களுக்கு லோன் 75% கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்கள் தங்க நகத்தின் சந்தை மதிப்பிற்கேற்ற கடன்தொகை சிறு கடன்களுக்காக இதெல்லாம் மாறும் சொல்லியிருக்காங்க. இது 22 கேரட் தங்க நகைக்கான புதிய ரூல்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பழைய முறை பார்த்தீங்கன்னாக்கா 1 லட்சத்துக்கு நீங்கள் நகை கடன் வாங்குறீங்கன்னா உங்கள் நகை 1 லட்ச ரூபாய் இருக்குன்னா அதில் 75% கொடுப்பாங்க. இப்போ நகைக்கடன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட மதிப்பு பேஸ் பண்ணி எவ்வளோ சதவீதம் கொடுக்கணுன்றத கொடுத்துருக்காங்க. இதுதான் முக்கியமான அப்டேட்டாக இருக்குது. ஒன்று, அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நகைக்கடன் திரும்ப பெறும் புதிய விதிமுறைகள் என்னென்னா, நகைக்கடன் நீங்கள் பணம் கட்டி விட்டீங்க, முழுமையான பணம் கட்டிட்டீங்கன்னா 7 நாட்களுக்குள் உங்கள் நகையை உங்கள் 7 நாட்களுக்குள் உங்கள் வங்கி உங்களுக்கு நகையை திரும்ப கொடுக்கணும். அப்படி திரும்ப கொடுக்கலனா ஒவ்வொரு நாளைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா 5000 ரூபாய் ஃபைன் கொடுக்குறாங்க. எதிரான குற்றத்தை இரும்பு கரம் கொண்டு தடுப்பேன்னு சொன்னாரு. முன்பு நள்ளிரவிலும் பெண்கள் சாலைகளில் தைரியமாக செல்லக்கூடிய நிலை இருந்தது. ஆனால் இன்று பெண்கள் பாதுகாப்பு என்பது பட்ட பகலிலேயே பறிக்கப்படுகிறது. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. தான் கொடுத்திருக்காங்க. 7 நாட்களுக்குள் உங்க வங்கி கணக்கு வங்கி பார்த்தீங்கன்னாக்கா உங்க நகையை திருப்பி கொடுத்தாக வேண்டும். நீங்க நகையை மீட்கும் பட்சத்தில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நகைக்கடன் நடைமுறைகள் சிம்பிள் ஆக்கியிருக்காங்க. எளிய நடைமுறை சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஸ்மால் லோன் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 2 லட்சத்துக்கு உட்பட்ட சிறிய கடன் கடுமையாக வருமான சான்றிதழ், அதாவது வருமான சான்றிதழ் வேணான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு வச்சு நீங்கள் நகைக்கடன் வாங்கி கொள்ள முடியும். 2.5 லட்சத்துக்குள்ளே இருக்குங்க. அது வேறே போல் வேலிடேஷன் டாக்குமெண்ட் கேட்பாங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா 22 கேரட் தங்க நகை தான் சொல்லியிருந்தாக்க போட்டோம், அது முத்திரை இருந்தாலே போதுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கொடுப்பாங்க. கடன் தொடர்பான அனைத்து விதிமுறைகளும் உங்கள் லோக்கல் லாங்குவேஜ், நாம் தமிழ்னா தமிழ்நாட்டில் வைக்கிறோன்னா தமிழை பேஸ் பண்ணி தான் இருக்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. கடன் விதிமுறைகள் அனைத்துமே தமிழில் லோக்கல் லாங்குவேஜில் தான் இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கடன் காலக்கெடு புல்லட் ரீபேமெண்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா அசல் மற்றும் வட்டியை மொத்தமாக ஒரே முறையில் திரும்ப செலுத்தும் வகையிலான கடன்கள் அதிகபட்ச காலக்கெடு 12 மாதங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஒரே அடியாக பேமெண்ட்டை நீங்கள் ரீபேமெண்ட் பண்ண போகிறீங்க, லோனை க்ளோஸ் பண்ண போகிறீங்கன்னா 12 மாதம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இல்லை சார் நான் ரெனியூவல் பண்ண போகிறேன் சார், முன்ன ரெனியூவல் இல்லாதது இப்போ புதிய முறையில் ரெனியூவல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரெனியூவல்னா கடன் புதுப்பித்தல். என்னால் இப்போ மீட்க முடியாது கடனை நகையை மீட்க முடியாதுன்னா நீங்கள் வட்டியை மட்டும் முழுமையாக செலுத்த வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. பழைய கடனை புதுப்பிக்க வேண்டுமென்றால் அதுவரை நிலுவையில் உள்ள வட்டியை முழுமையாக செலுத்த பின்னரே புதுப்பிக்க முடியும் என்பது அனைத்து வங்கிகளும் தற்போதைய நடைமுறையில் உள்ள சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ புதுப்பிக்கப்பட வேண்டிய அதாவது கடன் ரெனியூவலுக்கான புதிய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வெளிப்படையான ஏலம் டிரான்சாக்ஷன் ஆக்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. கடனை திரும்ப செலுத்த முடியாமல் நகை ஏலத்திற்கு வரும் சூழ்நிலையில் ஏலத்தின் ஆரம்ப விலை ரிசர்வ் பிரைஸ் சந்தை மதிப்பில் குறைந்தபட்சம் 90% இருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. உரிய தொகை திரும்ப பெறுதல், அதாவது நீங்கள் கடன் ஏலத்தொகையும் கடன் தொகையும் மைனஸ் பண்ணி உபரி தொகையை திரும்ப பெறுவார்கள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏலம் போது ஒரு அமௌண்ட்டு, கடன் உங்களோட கடன் நகைக்கான கடன் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க. அதை எடுத்து மைனஸ் பண்ணி உபரி தொகை, அதாவது மீதமுள்ள காசு உங்களுக்கு கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு முக்கியமான அப்டேட் என்னன்னா வெள்ளி கடன் வாங்கலாம், வெள்ளி கடன் வாங்க முடியும், வெள்ளிக்கான நகை கடன் வாங்க முடியும் சொல்லி கொடுத்துருக்காங்க. வெள்ளி ஆபரணங்கள் அடமானம் வைக்க முடியும். அதிகபட்சம் 10 கிலோ வரைக்கும் வைக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஒரு நபர் அதிகபட்சமாக 10 கிலோ வரை வெள்ளி நகை கடன்
வாங்க முடியும் சொல்லிக்கிறாங்க. ஆபரணமாக இருக்கும் பட்சத்தில், நகைகளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வைக்கலாம். வெள்ளி நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 500 கிராம் வரைக்கும் வைக்கலான்ற மாதிரி சொல்லிக் கொடுக்கேன். 1/2 கிலோ வந்து நீங்கள் வெள்ளி நாணயமாக வந்து அடகு வைக்க முடியும். லோன் வாங்க முடியும். பேங்க்ல வாங்க முடியும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் அவங்க கொடுத்துருக்க முக்கியமான அப்டேட்டுகள் கொடுத்துருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நகை கடன் வாங்குபவர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. இதுதான் அவங்க கொடுத்துருக்க முக்கியமான அப்டேட்டு. மேலும் தகவலுக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்கணும்னு நினைக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.